இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பெட் வித் கமோட். வாங்க இதில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். 2 ஃபங்க்ஷனல் காட்டு. உங்களுக்கு வந்து பேக் ரெஸ்ட்டும் அப்பர் ஆகும், உங்களுக்கு லெக் ரெஸ்ட்டுமே உங்களுக்கு ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த லிவர் மூலயமா தான் பேக் ரெஸ்ட்டை அப் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் வைஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே பேக் ரெஸ்ட் அப் ஆகும். ஸோ அகைன் அதே மாதிரி தான் உங்களுக்கு அது பேக் ரெஸ்ட்டை கீழே இறக்கணும்னா நீங்கள் திரும்பி ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும். உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் வந்து அப் டு 90 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் ஆகும். இதுதான் லெக் சைடுமே. லெக் சைடுக்கு இன்னொரு லிவர் தனியாக இருக்கும். அதே மாதிரி தான் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லெக் சைடு வந்து ரைஸ் ஆகும். ஸோ இதையுமே டவுன் பண்ணுறதுக்கு சேம் அதே தான். ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகிடும். அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டோட கமோட் ஃபங்க்ஷன். அப்படி எப்படி உங்களுக்கு இங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே சென்டர் ஆஃப் த பெட்டில் வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமோட் இருக்கும் கீழே. ஸோ அவங்களால பெட்டை விட்டு ஏஞ்சிக்க முடியாதுன்றவங்க நம்ம பெட்லேயே கூட கமோட் பர்பஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்டோட சைட் ரைல் இது நல்லா உங்களுக்கு ப்ரீமியம் ஃபினிஷில் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டாக இருக்கிறதால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டி கிடைக்கும். அதே மாதிரி இது உங்களால் ஃபோல்ட் பண்ணியே வச்சுக்க முடியும். இன்கேஸ் அவங்க பெட்டை விட்டு இறங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த சைட் ரைலில் ஃபோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிடும். திரும்பி லாக் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் அந்த மாதிரி பிடிச்சி லாக் பண்ணி லாக் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் உங்களுக்கு வீலோட வந்துடும். இந்த வீல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒருத்தராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரூம் மூவ் பண்ணணும் அப்படின்னு இந்த வீல் இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு ஒருத்தராலே இந்த பெட்டை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் வீல் இருக்கிறதால பெட்டு ஸ்டேபிளாக இருக்குமான்ற டவுட் உங்களுக்கு வந்ததுன்னா இது கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 வீல்ஸ்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிரேக் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நவராது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த லெக் சைடில் உங்களுக்கு வீல் வேணான்னா உங்களுக்கு வீல் இல்லாத ஒரு மாடலுமே இருக்குது. இது வீல் இருக்கிற மாடல், வீல் இல்லாத மாடலுமே இதில் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டும் ஃபுட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ABS மெட்டீரியலில் வரும். உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் ரிமூவ் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு இதில் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த லெக் ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளிப் மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு திரும்பி மாட்டுறதுக்கும் அதே மாதிரி தான். கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த கிளிப்பை மட்டும் நம்ம லாக் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு லெக்கையுமே ரிமூவ் பண்ணுனா கூட பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க, ஸ்க்ரூ ஊற்றிங்கன்னா உங்களுக்கு லெக் ரிமூவ் ஆகிடும். அது உங்களுக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பக்கத்து ரூமுக்கு மாற்ற போகிறோம், இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு காட்டு எடுத்துகிட்டு போகிறோம், பட் அங்கே சின்ன என்ட்ரன்ஸ் தான் இருக்குன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி ஈஸியாக உங்களால் உள்ள எடுத்துகிட்டு போய் மாட்டிக்க முடியும்.